Hello students. So TNPSல வந்து நம்ம அடுத்ததா பார்க்க போறது வேலூர் ரிவால்ட். ஓகே, அதாவது வேலூர் முட்டினி, that is வேலூர் புரட்சி 1806ல நடந்த ஒரு விஷயம். ஓகே, 1806ல நடந்த ஒரு விஷயம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதோட உங்களுக்கு அந்த ஏர்லி அஜிடேஷன்ஸ் ஆரம்ப கால கிளர்ச்சிகள் முடியுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு பெண்கள் விடுதலை போராட்டம் மட்டும் தான் இருக்கும். அது முடிஞ்சிருச்சுன்னா 80% சிலபஸ் ஆல்ரெடி ஃப்ரீக்வென்ட்லி ஐ அம் கீப் ஆன் டெல்லிங் யூ அது முடிஞ்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ 1806ல இந்த வேலூர் புரட்சி நடக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பூலித்தேவர் முதல்ல எதிர்த்தாரு. அப்புறம் வேலு நாச்சியார் வந்தாங்க, மருது சகோதரர்கள் வந்தாங்க, அதுக்கு இடையில தீரன் சின்னமலை வேலை ஒரு பக்கம் எதிர்த்தாரு. ஸோ இந்த மாதிரி பல கட்ட தலைவர்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்துல எதிர்ப்பாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா மருது சகோதரர்களுடைய பிரகடனம் வந்து இரண்டாவது பாளையக்காரர் புரட்சி அப்படின்னு கருதப்பட்டது இல்லையா? அப்ப அந்த இரண்டாவது பாளையக்காரர் புரட்சியில திண்டுக்கல் கூட்டமைப்பு ஒண்ணு இருந்துச்சு, கோயம்புத்தூர் கூட்டமைப்புன்னு ஒண்ணு இருந்துச்சு. சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி எல்லாரும் பண்ணி இவங்களெல்லாம் ஒடுக்கி கடைசியா கர்நாடக உடன்படிக்கை ஒண்ணு வந்துச்சு. சோ ஃபைனலி என்னாச்சு, இது சப்ரஸ் பண்ணியாச்சுன்னு ஆங்கில அரசு நிம்மதியா இருந்த காலகட்டம் அது. ஓகேவா? அப்போ அதே மாதிரி இது ஒரு பக்கம் ஆங்கில அரசு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த சைடு என்னன்னா வேலூர் கோட்டையுடைய புகழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு பெயர் பெற்றது வேலூர் கோட்டை. பழங்காலத்துல வந்து விஜயநகர பேரரசர் குறிப்பிட்ட காலத்துல வந்து தன்னுடைய தலைநகராகவும் வந்து வேலூர் கோட்டையை பயன்படுத்தி இருக்காங்கன்னா அது மிகையாகாத ஒன்று. ஈவன் வந்து ஐ வாண்ட் டு ஷேர் யூ ஒன் திங். ஏன்னா நான் வேலூர்ல வந்து ஒரு 1.5 months தான் இருந்திருப்பேன். பட் அந்த 1.5 மாசத்துல நான் இருந்த எத்தனையோ பிளேசஸ்ல எனக்கு ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு பிளேஸ் என்னது அப்படின்னா வேலூர் தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த வேலூர் கோட்டையை கிராஸ் பண்ணும்போது அது சுத்தி இருக்கிற தண்ணி, அந்த வேலூர் கோட்டையுடைய கம்பீரம் எல்லாமே எப்படின்னா அந்த வேலூர் அந்த அது மீதான ஒரு ஈர்ப்பு, அந்த வரலாற்றின் மீதான ஒரு ஈர்ப்பு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. பட் கடைசி வரைக்கும் அந்த கோட்டையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையல. பட் இருந்தாலும் இரவு நேரங்கள்ல அந்த சும்மா ரவுண்ட்ஸ் போறப்போ அது பார்க்கும்போது அந்த வேலூர் கோட்டை வந்து ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு கோட்டை. வேலூரே வந்து ஒரு பிரமிக்கத்தக்க ஊர் தான். இன்னும் வேலூர்ல இருந்து சென்னை டிராவல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அந்த நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியல, பட் நான் அப்படி ஃபீல் பண்ணேன். அந்த சரௌண்டிங்ஸ், அந்த அந்த வேலூர்ல இருந்து குடியாத்தம் போற ரூட்டு, அதுக்கப்புறம் வேலூர்ல இருந்து சித்தூர் போற ரூட்டு, தோஸ் அண்ட் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா. அவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வேலூர்ல நடந்த விஷயங்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு பக்கம் ஆங்கில அரசு வந்து எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கு. இருந்தாலுமே எல்லாரும் அமைதி ஆயிரல. ஸோ ஒரு குறிப்பிட்ட வீரர்கள் இப்ப இந்த திருநெல்வேலி இந்த மாதிரியான ஏரியால தானே இந்த மருது பாண்டியர்கள் எல்லாம் அந்த பாளையக்காரர்கள் ஆதிக்கம் அதிகமா இருந்த ஒரு ஏரியாஸ். அப்ப அந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்த மக்கள் எல்லாம் நிறைய பேர் ஆங்கில அரசினுடைய படைகள்ல சேர்றாங்க, ராணுவத்துல சேர்றாங்க. ஆனா அவங்க மனசுல வந்து உள்ளூர ஒரு தாக்கம் இருக்கு. ஏன் வாலண்டியரா வந்து ராணுவத்துல சேர்றாங்க அப்படின்னா எங்களுடைய பாளையக்கார ஆட்சி முறையை ஒழிச்ச ஆங்கிலேயர்கள் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம விரட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்ப அது தீரா பகையா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பாளையக்காரர்களா இருந்த அவங்க தலைவர்களுடைய ஆல்ரெடி தூக்கில் தொங்க விடப்பட்டார்களே அவர்களுடைய விசுவாசிகள் சில பேர் இருந்தாங்க. அவங்களுமே என்னன்னா எப்படியாவது இவங்களை ஒழிச்சு கட்டணும், அதுக்கு நாள் தேடுறாங்க. அதுக்கு முதல்ல இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல ஆங்கிலேய படை பிரிவுல சேருவோம். அப்பன்னு பார்த்தா ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலூர் கோட்டைக்குன்னு தேவையான ஒரு ஆட்களை ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. ராணுவ ரெக்ரூட்மெண்ட் நடக்கும்போது நிறைய பேர் சேர்றாங்க. குறிப்பா இந்த மாதிரி ஆட்கள் நிறைய விருப்பப்பட்டு சேர்றாங்க. ஆங்கில அரசு என்ன நார்மலா வர்றாங்க ஒன்னும் கண்டுக்கல். இது ஒரு பக்கம் இவங்க எல்லாம் நிறைய பேர் சேர ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா 799 வந்து திப்பு சுல்தான் வந்து கொன்றுவாங்க. திப்பு சுல்தான் இறந்த பிறகு திப்பு சுல்தானுடைய 12 மகன்களும் 6 மகள்களும், ஓகேவா, 12 மகன்களும் 6 மகள்களும் வேலூர் கோட்டையில சிறை வைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சில சிறப்பு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ அரசனுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஜெயில வச்சிருந்தாலும் ஒரு சில சிறப்பு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்திருக்கும் அந்த இடத்துல. சோ இவங்க வந்து ஜெயில ஒரு பக்கம் இருக்காங்க. அதே சமயத்துல ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கூட்டம் தான் அந்த சிப்பாய்கள் தான் ஜெயில அதிகமா இருக்காங்க. அப்ப கூட வந்து எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிடலாம், உடனே எதிர்க்கிறதோ அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்ல. ஆங்கிலேயர்கள் மீதான எதிர்ப்பு மட்டும் மனசுல இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆனா புரட்சி உடனே பண்ணணுங்கிற இல்ல, காலம் பார்த்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு பக்கம் ஆரம்பத்துல நடந்துகிட்டு இருந்த விஷயம். இந்த பீரியட்ல பார்த்து இடையில என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய குண்டு தூக்கி போறாங்க.
என்ன அப்படின்னா அப்போ வந்து அந்த படைப்பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் யார், இதனுடைய பொறுப்பா அதாவது ராணுவ தளபதி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிற ஒரு கர்னல் அல்லது கலோனல். ஓகே, சர் ஜான் கிரடாக். ஓகேவா? சோ இவர் தான் யாருன்னா அந்த படைப்பிரிவினுடைய தளபதியா இருந்தார். அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சென்னை ராணுவத்துல குறிப்பா அந்த வேலூர் கோட்டையில சில முக்கியமான சீர்திருத்தங்கள் கொண்டு வர்றாரு, ராணுவ சீர்திருத்தங்கள். உடனே இவர் வில்லியம் பெண்டிங் பிரபு, அப்போதைய ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபுவுக்கு கடிதம் எழுதி அனுமதி வாங்குறாரு. வில்லியம் பெண்டிங் பிரபு ரொம்ப நல்ல விஷயம், அனுமதி கொடுக்குறேன் பண்ணுங்கன்ட்டாரு. இவர் என்ன சொல்றாருன்னா ஆக்சுவலா இவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் என்னமோ அந்த ப்ரொஃபஷனலா பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எல்லா படை வீரர்கள் வந்து தாடி வச்சுக்கிட்டு ஒரு இர்ரெகுலரா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் அடையாளத்தோட, ஒரு ராணுவ படை வீரர்கள்லாம் அந்த ரிலீஜியஸ் அடையாளம் அதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா பெஸ்டா இருக்கும்ல. ஸோ அதை தான் இவர் வந்து என்ன பண்ணாரு, இம்போஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. அந்த இடத்துல என்ன பண்ணாரு, எல்லாரும் தாடி கிளீனா சேவ் பண்ணிக்கணும். ஒன் திங். ஓகே, ஸோ தாடி கிளீனா சேவ் பண்ணிக்கணும். மீசையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா நீட்டா எல்லாரும் ஒரே மாதிரி கரெக்டா அப்படி வச்சு இப்படி முறுக்கி விட்டுக்கணும் அந்த மாதிரி சொல்லி. ஸோ மீசையை வந்து ஒரு சேர கட் பண்ணி அதாவது ஒரே மாதிரியான ஒரு அளவில் ட்ரிப், அப்ப எல்லாரும் பார்க்கும்போது ஒரு யூனிஃபார்மா இருக்கும். அதே மாதிரி இன்னும் சிலது என்ன பண்ணாங்கன்னா இந்த யூனிஃபார்முக்கு முன்னாடி கிராஸ் இருந்துச்சு, அது அவங்களுக்கு பிடிக்கல, சிலுவை இருந்தது. அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான ஒரு அடையாளம் இருக்கிறதா அவங்க நினைச்சாங்க. அப்ப நம்ம மத அடையாளங்களை அழிச்சிட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய மனசுல தாக்கமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா பட்டை போடக்கூடாது, நாமம் போடக்கூடாது, எதுவுமே மதம் சம்பந்தமான எந்த அடையாளங்களும் இருக்கக்கூடாது, காதுல கடுக்கன் போடக்கூடாது, இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மீறி உடனடி காரணமா அமைஞ்சது. எப்படி நம்ம 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு வந்து துப்பாக்கி அந்த பன்றித்தோல் தடவிய தோட்டாக்கள் தான் உடனடி காரணமா அமைஞ்சதோ, அதே போல அதுக்கும் முன்னாடி நடந்த இந்த ஒரு புரட்சிக்கும் அதே மாதிரி ஒரு தலைப்பாகை தான் ஒரு இதான் அமைஞ்சது. மேல குல்லாய் அணிகிறது. ஓகேவா? அந்த குல்லாய் அணிகிறது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்படின்னா ஆக்னவ். ஓகே, அதாவது ஆக்னவ் இவர் யாருன்னா துணை தளபதி. ஓகேவா? துணை தளபதி. இந்த துணை தளபதி வந்து ஆக்னவ் அப்படிங்கிறவர் நம்ம எங்க பார்த்தோம், மருது சகோதரர்கள் தென்னிந்திய புரட்சியில இவரை பார்த்துருப்போம் இல்லையா, ஆக்னவ். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு குல்லாய் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதனாலேயே அந்த குல்லாய்க்கு பேரு ஆக்னிவ் குல்லாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குல்லாயில அப்படி என்ன குல்லாய் பொறுத்தல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்பன் தான். அதாவது ஒண்ணும் இல்ல, குஞ்சம், பட்டு குஞ்சம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நூல் இது அந்த குஞ்சம் மாதிரி ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு என்ன இருக்கும் அப்படின்னா ரிப்பன் இருக்கும். இந்த ரிப்பனும் இதுவும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா என்னமோ ஒரு பார்த்தோன்னே சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து அது போடவே யாருக்குமே பிடிக்கல. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த குல்லாய்கள் எல்லாமே தோலினால், விலங்குகளுடைய தோலில் இருந்து செய்யப்பட்டவை. அப்ப குறிப்பா பன்றி தோல் அப்படின்னா யாருக்கு ஆகாது, முஸ்லிம்களுக்கு அது வந்து அவங்களுடைய மதத்தினுடைய ஒரு சடங்கா அவங்க ஃபாலோ பண்றாங்க, அது அவங்களுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். இந்துக்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பசுவினுடைய தோள்கள் இந்த மாதிரி எல்லாம் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, தெய்வமா மதிக்கக்கூடிய ஒரு சடங்குகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அப்ப இந்த ரெண்டு சாராருக்குமே இது பிரச்சனை, இந்த ரெண்டு சாராருக்குமே இது பிடிக்கல. விலங்குகளுடைய தோலினால் செய்யப்பட்ட அணி இருந்தாலும் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், இதை அணிஞ்சுதான் ஆகணும், இந்த கட்டாயம் அதை பண்ணணும். அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா மே 1806 தான் முதல் இன்சிடென்ட் நடக்குது. ஓகேவா? மே 1806 ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பார்க் எரியுது. அப்ப இமீடியட் காஸ் வந்து இந்த அக்னி குல்லாய்கள் தான். இந்த குல்லாய்கள் அணிஞ்சிட்டு இந்த படை வீரர்கள் வந்து அதாவது 4வது ரெஜிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெஜிமெண்டினுடைய ஓகே 2வது படைப்பிரிவு வீரர்கள் வந்து வெளியே வர்றப்போ மக்கள் பார்த்து சிரிச்சிருவாங்க, கெக்க. ஐயோ இது என்ன பார்க்க இவ்வளவு, அதாவது அந்த பார்க்க தோற்றம் அப்படி இருக்கும், அந்த குல்லாயுடைய தோற்றம். உடனே சிரிச்ச உடனே யாருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு வெக்கக்கேடா போயிடும். இருந்தாலும் வந்து ஆங்கில அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, சிரிச்ச மக்கள் எல்லாத்தையும் கலைச்சு விட்டுருவாங்க. அப்போ இவங்க வந்து அந்த இதை அப்படியே மனசுல வச்சுட்டு இனிமே இதை போடக்கூடாதுன்னு வீர தீரமா என்ன பண்ணுவாங்க, குல்லாய்கள்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க. இனிமே குல்லாய்கள் அணிய மாட்டோம்னு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வேலூர் கோட்டையிலேயே. அப்போ உடனே வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த குறிப்பிட்ட படையினுடைய கலோனலா இருந்தவர் யாரு அப்படின்னா பேன்கோட். ஓகேவா? சர் கலோனல். ஓகே, கலோனல் பேன்கோட். ஓகே, பேன்கோட். இவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா, ஓகே நீங்க இப்ப அணியறீங்களா இல்லன்னு கேட்பாரு. அவங்க அணிய மாட்டோம், நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாருமே புரட்சி மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம ஆங்கில அதிகாரிகளை பார்த்து நாய்கள் அப்படின்னு திட்டிடுவாங்க, ரொம்ப ஒரு ஹார்ஷான வேர்ட்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பேன்கோட் என்ன பண்ணுவாரு, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இங்க இருக்கக்கூடிய 19வது படைப்பிரிவு ஒண்ணு இருக்கும்.
19வது படைப்பிரிவு வீரர்களை வந்து இவங்களை வந்து வேற எங்கேயும் அசையாம நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வாலாஜாபாத்துக்கு தகவல் போகும். வாலாஜாபாத்ல இருந்து 23வது படைப்பிரிவை சேர்ந்த வீரர்கள் வந்து இங்க வரவழைக்கப்பட்டு இந்த புரட்சி பண்ற வீரர்கள் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா அந்த வேலையை அவங்க பாத்துக்கட்டும், வாலாஜாபாத்ல இருந்து வந்து அந்த வீரர்கள் வந்து பாத்துக்கட்டும்னு சொல்லிடுவாரு. அப்ப இந்த புரட்சி பண்ண வீரர்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் விசாரணைக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப கோர்ட்ல வந்து விசாரிக்கும் போது அதுல 21 வீரர்கள் மொத்தம் இருப்பாங்க. 10 முஸ்லிம்கள் 11 இந்துக்கள். ஓகேவா, உங்க புக்லோட டேட்டா தான் எல்லாமே. 10 முஸ்லிம்கள் 11 இந்துக்கள். அதுல வந்து எல்லாருமே மன்னிப்பு கேட்டுருவாங்க. மன்னிப்பு கேட்கறீங்களா இல்லைன்னு கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுருவாங்க. அவங்க நார்மலா அனுப்பி வைக்கப்பட்டுருவாங்க. ஒரு முஸ்லீம் ஒரு இந்து மட்டும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, தைரியமா நிற்பாங்க, பண்ண முடியாதுன்னு. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 900 கசேடிகள் கொடுப்பாங்க தண்டனையா. சோ 900 கசேடிகள் வந்து தண்டனையா கொடுக்கறதோட மட்டும் இல்லாம பணி நீக்கமும் செஞ்சிருவாங்க, வேலையை விட்டும் அனுப்பிடுவாங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் இந்த மந்த் ஆஃப் மே 1806 இட் ஹஸ் ஹேப்பன். ஓகே, சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தப்போ இன்னும் வந்து இது வந்து இன்னும் ஒரு எரிச்சலை உண்டாக்கியது. மற்ற சிப்பாய்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த வேலூர் கோட்டையில இருக்கிற முக்காவாசி சிப்பாய்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மனநிலையில இருக்கிறவங்க தான். அப்ப அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எரிச்சலை ஊட்டுது. ஓகே, அப்ப என்ன நடக்குது அடுத்த கட்டமா அப்படின்னா ஜூன் மாசம் வந்து ஒரு டேட் பார்த்துட்டு இருக்காங்க. ஜூன் 9ஆம் தேதி நைட் வந்து எந்த விதமான சூழலும் இல்லை. 9ஆம் தேதி அதாவது ரொம்ப யூஸ்வல் அமைதியா தான் இருந்துச்சு அந்த கோட்டை அப்படிங்கிறது, ரொம்ப அமைதியா இருந்துச்சான். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட படை வீரர்கள் வந்து 10ஆம் நாள் பயிற்சிக்கு போக வேண்டிய படை வீரர்கள் எல்லாமே அந்த சாக்கா வச்சுட்டு 9ஆம் நாள் வந்து கோட்டையிலேயே தூங்கிறாங்க, நாங்க இங்கேயே தூங்கிட்டு பயிற்சிக்கு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, சோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா அன்னைக்கு வந்து சுற்றுப்பயணம், அதாவது இந்த கோட்டையை சுத்தி செக் பண்ண போவாங்கல்ல, ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி. அப்பப்போ டெய்லி ஒரு ஆள், அப்பப்போ ஒரு ஆள் போய் ஆங்கில அதிகாரி போய் சுத்தி பார்ப்பாங்க, ஏதாவது அன்யூஷுவலா நடக்குதா இல்லையா அப்படின்னு. அப்படி அன்னைக்கு பார்க்க வேண்டிய அதிகாரி வந்து பார்க்கல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா தனக்கு நம்பிக்கையான ஒரு இந்தியர்கிட்ட, இந்திய படை தளபதிகிட்ட சொல்லிட்டு போயிருந்தாரு. இந்தியர்கள்லயே ஒரு ஆள் வந்து ஒரு சூப்பர்வைசர் ரேஞ்சில் இருப்பார், அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜமீதார் ஷேக் காசி. இவர் தான் வந்து ஒரு முக்கியமான முதன்மை குற்றவாளியா கருதப்பட்டவர் வேலூர் புரட்சிக்கு. ஓகே, சோ இவர் தான் வந்து இந்தியர்கள் சார்பில் இருந்து ஒரு சூப்பர்வைசர், மேலதிகாரி மாதிரி. அப்ப இவர்கிட்ட சொல்லிட்டு நான் இன்னைக்கு ரவுண்ட்ஸ் போல, நீ ரவுண்ட்ஸ் போய்க்கொண்டாரு. இவர் ஆக்சுவலா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மனநிலையில இருக்கிறவர் தான். இவர் என்ன பண்றாரு, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கேயே தங்க வச்சு அந்த புரட்சி நடைபெறுவதற்கு காரணமா அமைஞ்சிருக்காரு. ஓகே, அப்ப அந்த இடத்துல நைட் என்ன நடக்குதுன்னா புரட்சி நடக்க ஆரம்பமாகுது. உடனே நம்மளுடைய திப்பு சுல்தானுடைய மகன்கள் அங்கதானே இருந்தாங்க, 12 மகன்களும் 6 மகள்களும். அதுல ஒருவர் தான் ஜமாலுதீன். ஓகே, ஜமாலுதீன் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் இருங்க, நீங்க அவசரப்பட வேண்டாம், ஏன்னா இப்ப நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்க. நாங்க வந்து திப்பு சுல்தானுடைய 3000 விசுவாசிகள் வந்து வேலூர் மற்றும் வேலூரை சுற்றியுள்ள பகுதிகள்ல தங்கி இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நாங்க தகவல் அனுப்பிட்டோம். அது மட்டும் இல்ல, ஆங்கிலேயர்களாக பாதிக்கப்பட்ட பாளையக்காரர்களுக்கும் தகவல் அனுப்பியிருக்கோம். சோ அவங்களுடைய ஆதரவும் நமக்கு கிடைச்சிடும். இது மட்டும் இல்லாம திப்பு சுல்தானுடைய அமைச்சராக இருந்த புர்னியா அப்படிங்கிற ஒரு திப்பு சுல்தானுடைய அமைச்சராக இருந்தவர் புர்னியா. ஓகே, சோ இந்த புர்னியாவுக்கும் நாங்க தகவல் அனுப்பியிருக்கோம். எங்களுடைய எல்லா விசுவாசிகளும் இவரோட டச்ல தான் இருக்காங்க. இவங்க எல்லாரும் கூடிய சீக்கிரம் நம்மளை நோக்கி வந்திருப்பாங்க. நமக்கு வந்த தகவல் படி ஒரு 8 நாள் மட்டும் அமைதியா இருங்க, கோட்டையை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா படை வீரர்களும் வந்துருவாங்க. ஒரு 10,000 படை வீரர்கள் உங்களை தேடி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான படை வீரர்கள் வந்துருவாங்க. ஏன்னா வந்து ஹைதராபாத் எல்லா இடங்களையும் ஆங்கிலேயர்கள் வெறுப்பதான் சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப எல்லாருமே வந்துருவாங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. இருந்தாலும் வந்து ஒரு ஆக்ரோஷமான அந்த போர், அதாவது அந்த படை வீரர்களுடைய ஆதரவு எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டே, அதாவது ஜூன் 10ஆம் தேதியே வந்து என்ன நடக்குது அப்படின்னா காலையில வந்து 2 மணிக்கு, ஓகே 2 AM, அதிகாலையில early மார்னிங்ல, ஓகேவா, அதிகாலையில 2 மணிக்கு. ஓகே, எஸ், ஒன் திங், extremely sorry, this is not June, July. Okay, so July month. Okay, so July 10ஆம் தேதி அதிகாலையில 2 மணிக்கு வந்து ஒரு அவங்க எல்லாரும் இந்த புரட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. புரட்சி அந்த நேரத்திலே வெடிச்சிருச்சு, வெயிட்டே பண்ணல. ஓகேவா, வெயிட் பண்ணவே இல்லை. சோ புரட்சி வெடிச்சிருச்சு. இன்னொன்னு என்னன்னா எல்லாரையும் நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா ஆங்கில அதிகாரிகள், யூரோப்பியன்ஸ் எல்லாம் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கோடைக்காலம், கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை மே இதெல்லாம் ஓரளவுக்கு கோடைக்காலம், கதவுகளை வந்து இந்த ஜன்னல் கதவுகள் போன்றதெல்லாம் மூடாமலே தூங்கி இருந்திருக்காங்க. அப்ப என்னன்னா அது ஈஸி ஆயிடுச்சு, இந்த புரட்சியாளர்களுக்கு அவங்களை நோக்கி சுடுறது ஈஸி ஆயிடுச்சு. உடனே நோக்கி சுட ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமா சுட ஆரம்பிச்சிட்டாங்க.
சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, சோ இதோட அவங்க நோக்கி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது, பயங்கரமா சுடுற சத்தம் கேக்குது. அந்த காவலாளி யாரு அப்படின்னா கார்போரல் பியர்சி. ஓகே, கார்போரல் பியர்சிங்கிற காவலாளி உடனே ஓடி போய் என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கில அதிகாரிகளோட தகவல் சொல்றாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுடும் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாரு. ஓகேவா, சோ இவர் தகவல் சொன்ன உடனே அந்த தகவல் நோக்கி அடுத்தடுத்த அதிகாரிகள் இப்ப வருவாங்க. ஓகே, எஸ், ஓகே. சோ இப்போ என்ன நடக்குது, கார்போரல் பியர்சிங்கிற காவலாளி போய் தகவல் சொல்றாரு. இப்போ அந்த படைப்பிரிவினுடைய தலைவரா இருந்தவர் யாருன்னா பேன்கோட். சோ கலோனல் பேன்கோட். ஓகே, சோ இந்த பேன்கோட்டுக்கு இந்த தகவல் எட்டுன உடனே ஃபர்ஸ்ட் கார்போரல் பியர்சி போய் அந்த தகவல் சொல்றதுக்கு முன்னாடி கார்போரல் பியர்சி என்ன பண்ணுவாருன்னா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பாப்பாரு. அவருக்கு அடிபட்டுரும், அந்த குண்டடியில வந்து பயங்கரமா அடிபட்டுரும். உடனே அவர் ஓடி போய் பேன்கோட் கிட்ட தகவல் சொல்லுவாரு. கலோனல் பேன்கோட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா உடனே அவர் அதை தடுக்க முயற்சி பண்ணி அவர் வந்து உள்ள இறங்கி பார்ப்பாரு. அவர் தான் முதல்ல சுட்டு கொல்லப்படக்கூடிய ஆங்கில அதிகாரி. ஓகேவா, so Bancourt was the first one to be shot dead. ஓகேவா, so இவர் தான் கொல்லப்படுறாரு. இவர் கொல்லப்பட்டோன்னா அடுத்ததா யாரு போவார்னா கலோனல் மெக்காரஸ் அப்படிங்கிறவங்க போவாங்க. so கலோனல் மெக்காரஸ். ஓகே, மெக்காரஸ் இவருமே கொல்லப்பட்டுவாரு. இதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவங்க என்னன்னா அந்த கோட்டையினுடைய வெளியே வந்து சுற்றுப்பயணம் செய்யறவங்க, அந்த வழியா பாஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தளபதி கலோனல் ஆம்ஸ்ட்ராங். இது கொஞ்சம் மேஜர் ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா, சோ ஒரு தளபதி. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங் சுத்தி அந்த கோட்டையை சுத்தி வரும்போது பல்லக்குல வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருப்பார். அப்ப பார்க்கும்போது அந்த இடத்துல பயங்கரமா சவுண்டு கேக்குதுங்கிற தகவல் தெரிஞ்சு உடனே அவர் உள்ள என்ட்ரி ஆக போவாரு. அவரையுமே போட்டு தள்ளிடுவாங்க. சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து தலைவர்கள் வந்து சாகுறாங்க. அதுக்கப்புறம் லெப்டினன்ட் துணை தளபதி, அதாவது அடுத்தடுத்த அந்த தலைமை பிரிவுகள் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் எல்லி அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் லெப்டினன்ட் பாப்போம் அப்படிங்கிறவங்க. ஓகே, சோ பாப்பாம். சோ இவங்க எல்லாருமே அதிகாரிகள் எல்லாம் இறந்துறாங்க. ஓகேவா, சோ இவங்க எல்லாம் இறந்துறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 13 பெரிய ஆபீசர்ஸ் இறக்குறாங்க, 82 அடுத்த நிலை அதிகாரிகள் இறக்குறாங்க, 91 மெம்பர்ஸ் வந்து காயப்படுறாங்க. சோ சாகுறவங்க வந்து கிட்டத்தட்ட 1 டஜன் உறுப்பினர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் 13 பேர். ஃபர்ஸ்ட் இறந்தது யாருன்னா பேன்கோட், கலோனல் பேன்கோட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. உடனே இந்த தகவல் வந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஓகேவா வாலாஜாபாத், அதாவது கோட்டைக்கு வெளியே வாலாஜாபாத் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கூட்ஸ், அந்த அதிகாரி, அதாவது கூட்ஸ் அப்படிங்கிற தலைவர், கோட்ஸ்ன்னு சொல்லலாம், கூட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இவர் ஒரு கலோனல். இவர் வந்து என்ன பண்றாரு, உடனடியே அந்த தகவலை வந்து நம்மளுடைய ராணுவ தளபதியான கில்லஸ்பி கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி யார் வழியா அப்படின்னா கலோனல் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர் வழியா. ஓகே, ஸ்டீவன்சன் வழியா வந்து தகவலை பாஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஆர்காட்ல. ஓகே, சோ அந்த ஆர்காட்ல இருக்கக்கூடிய கில்லஸ்பிக்கு வந்து தகவல் வந்து போய் சேருது. அந்த கில்லஸ்பிக்கு தகவல் சேரும் போது 6 மணி, நமக்கு ஜூலை காலையில 2 மணிக்கு போர் ஆரம்பிச்சது, அந்த புரட்சி ஆரம்பிச்சது. அந்த ஜூலை 10ஆம் தேதி காலையில 6 மணிக்கு கில்லஸ்பிக்கு தகவல் போய் சேருது. உடனடியா அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கூட லேட் பண்ணல, உடனடியா ஒரு 3 பேர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யங் அப்படிங்கிறவங்க ஒரு கேப்டன், இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த தளபதிகள். சோ யங், இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னா உங்களுக்கு வுட் ஹவுஸ். ஓகே, சோ வுட் ஹவுஸ். இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னா கென்னடி. இப்போ இதுல வந்து யங் மற்றும் வுட் ஹவுஸ் இவங்க 2 படை தலைவர்களுக்கு கீழே ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிறாரு. நீ ஒரு கேங்க கூட்டிட்டு வா, நீ ஒரு கேங் கூட்டிட்டு வா. இவங்க 2 பேரும் இவங்க கூட உடனடியா கிளம்பிடுறாங்க. கென்னடி கிட்ட சொல்லிடுறாரு, நான் போயிட்டு இருக்க முன்னாடி மிச்சம் உள்ள ஆளுங்க எல்லாரையும் எழுப்பி அவங்க எல்லாரையும் தயார் பண்ணி கூட்டிட்டு நீ வந்து பின்னாடியே வந்து சேரு அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ கிட்டத்தட்ட கில்லஸ்பி வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வர்றப்போ 9 மணி ஆயிருது. இந்த மீன் டைம்ல கோட்டையில என்ன நடக்குது, இந்த 6 to 9 அந்த டைத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஹைதர் அலியினுடைய மூத்த மகன், 12 மகன்கள் ஒன்னு சொல்லி ஆல்ரெடி ஜமாலுதீன் பத்தி பார்த்துட்டோம். மூத்த மகன் வந்து பட்டே ஹைதர் அப்படிங்கிறவர், பட்டே ஹைதர். சோ பட்டே ஹைதர். ஓகே, பட்டே ஹைதர் இவரை வந்து தங்களுடைய தலைவரா புரட்சியாளர்கள் தங்களுடைய தலைவரா தேர்ந்தெடுத்து அந்த திப்புவினுடைய கொடியை வந்து பறக்க விட்டுருவாங்க, திப்பு சுல்தானுடைய கொடி பறக்க விட்டுருவாங்க. சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். ஓகே, சோ இந்த உடனே 9 மணிக்கு வந்தோடனே நடக்கிற விஷயங்களை பார்த்த உடனே கில்லஸ்பி வந்து இது எடுத்தோடனே வந்து நம்ம முறைப்படி போரிட்டா வந்து சரியாகாது, பீரங்கி வரட்டும், மொத்தமா தெரிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. போர் முறைக்கான அத்தனை நாகரிகங்களையும் கைவிடுறாரு, காத்துல பறக்க விடுறாரு, எல்லாரையும் கொல்லணும். அது ஒண்ணுதான் கில்லஸ்பி மனசுல தோணுது. என்ன பண்றாரு, பீரங்கி ஆன் ஸ்பாட்ல 10 மணிக்கு பீரங்கி வருது, காலையில 10 மணிக்கு பீரங்கி வருதா,
போட்டு உடைக்கிறாரு, கதவே உடைக்கிறாரு. ஒரே பீரங்கி தான், ஒரு குண்டு தான் அந்த கோட்டையினுடைய கதவு உடைத்திருக்கப்படுகிறது. எல்லாரையும் பிடிச்சி சர மாதிரியா சுடுறது, பீரங்கியால தாக்குறது, பயங்கரமா பயங்கரமா பயங்கரமா. ஸோ போட்டு வந்து எல்லாரையும் கொள்றாங்க. தப்பிக்க நினைக்கிறவங்க எல்லாரையும் வாலண்டியரா பிடிச்சி வந்து சவத்தோட வச்சு சுடுறாங்க, கடூரமா கொள்றாங்க. நிறைய பேர் வந்து புரட்சியாளர்களே வந்து நாங்க பண்ண தப்பு தான், எங்களை கொண்டு வந்தீங்க, நாங்க விட்டுணும், ஆயுதங்களை கீழே போட்டு கெஞ்சுறாங்க, உடலையே உன்னை கொன்னே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொள்றாங்க. ஸோ ஒரு கொடூரமான கொலை அந்த இடத்துல அரங்கேறுது. இது ஒரு பக்கம். கிட்டத்தட்ட கில்லஸ்பிக்குமே காயம் ஏற்படுது, அவங்களும் தாக்குறாங்க இல்லையா சில பேர் எதிர் சைட்ல இருந்து, கில்லஸ்பிக்கும் காயம் ஏற்படுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் நடக்குது. இதெல்லாம் நடந்து கடைசியா ஒரு 15 நிமிஷத்துலயே 10 to 10:15 ரேஞ்சுக்குள்ளேயே வந்து அவர் வந்து போராட்டத்துக்கு முழுவதும் முடிக்கிறார். எல்லாரையும் கொட்டாங்க. கிட்டத்தட்ட 800 நேர்ல பார்த்தவங்க சில பேர் சொல்றாங்க, 800 உடல்கள் வந்து அந்த இதுல இருந்து கொண்டு வரப்பட்டுச்சான். அந்த கோட்டையில இருந்து வெளியே கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ்னுடைய உடல்கள் கொண்டு வரப்பட்டதாகவும், 600க்கும் மேற்பட்டவர்கள் திருச்சிராப்பள்ளி, வேலூர் போன்ற பல இடங்களுக்கு வந்து, அதாவது வேலூர்ல மற்ற இடங்களுக்கு மாற்றப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஓகே, ஸோ 800க்கும் மேற்பட்டவங்க இறந்ததா சொல்றாங்க. இப்ப இந்த புரட்சி அடக்குன உடனே கில்லஸ்பியினுடைய ஆட்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணமா யாரு இருந்திருப்பாங்கன்னா திப்புவினுடைய மகன்கள் தான் இருந்திருப்பாங்க சொல்லி அவங்களை தாக்க போவாங்க. அப்போ யாருன்னா கலோனல் மேரியாட் அப்படிங்கிறவங்க. ஸோ மேரியாட், கலோனல் மேரியாட் அப்படிங்கிறவங்க தடுப்பாங்க. நீங்க அவசரப்படாதீங்க, விசாரணை பண்ணணும், அவங்க ஒரு ராஜாவுடைய மகன்கள், அவங்களை விசாரணை பண்ணிட்டு தண்டனை கொடுக்க முடியும்னு சொல்லிடுவாரு. ஸோ எல்லாமே இப்ப விசாரணையே நடக்கும். ஆங்கில அரசு வந்து இதை ரொம்ப பெரிய புரட்சியா சீரியஸா எடுத்துக்கிட்டு இவ்வளவு விஷயம் அதிகாரிகள் இறந்திருக்காங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் சைடும் பயங்கர லாஸ் இது இறந்திருக்காங்க. அப்போ அது விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த விசாரணையில கடைசியா என்ன தெரிய வரும் அப்படின்னா, திப்பு சுல்தானினுடைய மகன்கள் மீது சுமத்தப்பட்ட பழிக்கு ஆதாரம் கிடையாது, அவங்க தான் புரட்சி ஆரம்பிச்சாங்களுக்கு ஆதாரம் கிடையாது. இது வந்து என்னதுன்னா மக்கள், அதாவது அந்த சிப்பாய்களுடைய மனதில் ஏற்பட்ட மத மாற்றம், மதம் தொடர்பான அந்த ஒரு அழுத்தம் தான் வந்து இந்த மாதிரி அவங்களை தூண்டி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துருது. கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு வந்து முழுக்க காரணம் வந்து அந்த ராணுவ பொறுப்பாளர்கள் தான். அப்போ வில்லியம் பெண்டிங் பிரபு ஆளுநர், அவரே வந்து நீங்க பதவியில் இருக்க வேண்டாம், திருப்பி வந்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. வில்லியம் பெண்டிங் பிரபுவையும் பல பதவியில இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி ஜான் கிரடாக் இருக்காரு இல்லையா, இவர் தானே வந்து அந்த ரூல்ஸை இம்போஸ் பண்ணதே, இவரையுமே வந்து நீங்களும் பதவியில் இருக்க வேணா, திருப்பி வந்துருங்க. அதே மாதிரி ஆக்னோ துணை தளபதி, ஸோ ஆக்னோ, வில்லியம் பெண்டிங், இவங்க எல்லாரையுமே வந்து பதவியிலிருந்து நீக்கிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் பதவியிலிருந்து நீக்கிடுவாங்க. ஜூலை 10 இந்த போர் நடந்துச்சா, ஜூலை 11 அடுத்த நாளே வந்து வாலாஜாபாத் படைப்பிரிவினுடைய தலைவரா இருந்தவர் யாருன்னா கலோனல் ஹெர்கோட்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இப்போ வேலூர் கோட்டையினுடைய தலைவர், அதாவது வேலூர் கோட்டையினுடைய தளபதியா நியமிக்கப்படுறாங்க. அதை வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்காக. அப்ப ஹெர்கோட் வந்து சார்ஜ் எடுத்துக்குவாரு, வேலூர் கோட்டையை நீங்க பாத்துக்க அப்படின்னு சொல்லி இவர் சார்ஜ் எடுத்துக்குவாரு. ஓகே, சோ இவங்க எல்லாரும் தண்டிக்கப்பட்டுருவாங்க. இருந்தாலும் இந்த ஒரு புரட்சி வந்து ஆங்கிலேயர்களுக்கு விடுக்கப்பட்ட சவால். இது வந்து ரொம்ப திறம்பட கையாண்டது யாரு அப்படின்னா கில்லஸ்பி. கொடூரமான முறையில பண்ணியிருந்தாலும் உடனே அடக்கிட்டார்ல, அதனால கில்லஸ்பிக்கு வந்து பரிசு தொகை கிடைச்சிருக்கும். 7000 பகோடாக்கள் கொடுத்திருப்பாங்க. 7000 பகோடாக்கள் கொடுத்திருப்பாங்க. இதான் வந்து இந்த புரட்சி ஒடுக்கப்பட்ட விதம். இந்த புரட்சி என்னதான் அவங்க ஒடுக்கிட்டுதான் ஆங்கிலேயர்கள் நினைத்திருந்தாலுமே வந்து இந்த புரட்சி தான் அப்படியே 1857 ஆண்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கேயுமே வந்து துப்பாக்கி தடவிய, அந்த கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் தான் கரெக்டா. அப்படிங்கிறப்போ இங்கேயுமே வந்து அந்த பன்றி அந்த மற்றும் அந்த விலங்குகளுடைய தோலினால் செய்யப்பட்ட தலைப்பாக அப்படியே மேட்ச் பண்ண வேண்டியதுதான். ஸோ இங்கே ஒரு குறிப்பிட்ட வீரர்கள் எதிர்த்தாங்க, அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட வீரர்கள் எதிர்த்தாங்க. என்ன ஒரு விஷயம், இங்க நடந்த போர் இங்கேயோட முடிஞ்சிருச்சு. ஆனா அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பாராக்பூர்ல, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் அது வெடிக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி நடக்கல, அடுத்தடுத்து புரட்சிகள் நடக்கல. அதனால வந்து இது அதோட நின்றுச்சு. இருந்தாலும் வரலாற்றுல எழுதப்பட்ட ஒரு விஷயம் வந்து இதுதான் ஸ்பார்க்கா சொல்றாங்க, ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க்கா சொல்றாங்க. அண்ட் கிட்டத்தட்ட இப்ப ஜூலை மாசம் 10 வந்து வேலூர் புரட்சி நடந்து பாத்தீங்கன்னா 200 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கான 214வது ஆண்டு விழாவை இப்போ ரீசெண்டா 2 நாள் முன்னாடி தான் கொண்டாடினாங்க. மேபி யூ ஹவ் ஹர்ட், வேலூர் பீப்புளா இருந்திருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல ஒரு ஓவர்வியூ சொல்லணும்னா உடனடி காரணம் அந்த கொள்ளை. முதல்ல கொல்லப்பட்டது பேன்கோட். ஓகே, அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பதவி நீக்கம் செய்யப்படுறது. 7000 பகோடாக்கள் யாருக்கு கொடுக்குறாங்க, கில்லஸ்பிக்கு கொடுக்குறாங்க.
ஸோ அப் டு திஸ் ஓவர். இன்னும் பெண்கள் விடுதலை போராட்டம் மட்டும்தான் இருக்குது. அது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துட்டு வில் மூவ் ஆன் டு த இதுக்கு லிட்ரேச்சருக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ அதோட இந்த 8th லிட்ரேச்சரும் முடிச்சாச்சுன்னா 8th சாப்டர் ஓவர் ஆயிடும். ஓகே, அண்ட் பாலிட்டி அசேஷன் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.